இந்த பதிவை நம்ம தள்ளிட்டுனாவோ தவற விட்டாவோ நாம் செய்த புண்ணியங்கள் குறைந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். எப்பொழுதும் நம்மை கைவிடாத நமக்கெல்லாம் ஒரு அரண்காவலாக இருந்தவர்கள் நம்முடைய சித்தர்கள். 18 சித்தர்கள், 108 தேவர்கள், 8000 மகரிஷிகள், நம் பேர் கொண்ட தேவர்மார்கள், எத்தனையோ அடியார்கள் இறைவனோடு உண்மையாக இருந்தார்கள். இந்த உண்மையாக இருந்தவர்கள் யார்? அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் நினைத்தது என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் நாம் ஆள்வதற்கு படைக்கப்பட்டது. மீண்டும் இதை எதையும் கொண்டு செல்ல முடியாது. நான் செய்யக்கூடிய புண்ணியங்கள் மட்டும்தான் என்னை வெளிப்படையாக காட்டும் என்று வாழ்ந்து இறைவனோடு ஐக்கியமான சித்தர்களை கண்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய பெரியோர்களை நாம் காண முடிகிறதா? அல்லது சிலை வழிபாடு, சுருவ வழிபாடிலே காண முடிகிறதா? ஏன்னா தர்மம் இல்லை. அவர்கள் எல்லாம் வீட்டுக்காக வாழ்ந்தார்கள். சித்தர்கள் எல்லாம் நாட்டிற்காக, பசி என்று வரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பசியை தீர்த்தார்கள். உள்ளம் நொறுங்கி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கூறினார்கள். அப்பா, என்னை நம்பி வருகின்றார்கள், அவர்களிடம் நான் கூறுகின்ற வார்த்தை அவர்கள் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் எல்லாம் என் வாழ்வு மாற்ற வேண்டும். 18 சித்தர்கள் போற்றி, 108 தேவர்கள் போற்றி, 8000 மகரிஷிகள் போற்றின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாருங்க. ஏன்னா தேவையற்ற வீடியோக்களை, தேவையற்ற பதிவுகள் எல்லாம் நாம் கண் கொடுத்து பார்க்கிறோம், காது கொடுத்து கேட்கிறோம். இறைவனுடைய திரு வழிகளையும் திருமொழிகளையும் நாம் கேட்பதற்கு மறந்து விடுகிறோம். அன்பர்களே, இந்த குருவினுடைய பாதத்தை சிக்கென பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய துயரங்கள் ஒவ்வொன்றும் போயிடும். அப்ப குரு அருள் நம்ம கிட்ட இருக்கணும். குருவினுடைய பிரதான அருள், குருவினுடைய ஆசீர். அந்த குருவினுடைய ஆசீர்க்காக, அந்த குருவினுடைய அன்பிற்காக நாம் அனைவருமே இந்த தவ புண்ணிய வாழ்வை செய்து கொண்டிருக்கின்றோம். தவ புண்ணியம்னா என்னதுங்க? தர்மம் செய்ய வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும். தானம் செய்வதில் தான் இருக்கிறது. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை அப்படி என்ற மனம் பேய் வெறி பிடித்தாடுகிறது. அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. இதிலெல்லாம் போராமை, பொச்செருப்பு, ஆசை, இதுபோல பல்வேறு எச்சைகளுக்கு நாம் நாட்டங்களையும் ஆசைகளையும் கொடுப்பதனாலே நம் வாழ்க்கையிலே பல்வேறு விஷயங்களை இழந்து கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னன்னா, போராம, அவன் வாழ்றான், அவன் வாழ்றா அப்படி என்று போராமை. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே கெடுக்கிறது. வாழ்க்கையினுடைய நிலையே மாறுகிறது. தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலைகள் எல்லாம் குறைகிறது. இதுக்கு காரணம் என்னங்க? நான் செய்யக்கூடிய பாவ வினைகளும் புண்ணிய வினைகளும். பாவம் எவ்வளோ செய்கிறீங்க, புண்ணிய வினை எவ்வளோ செய்கிறீங்க. அப்போ இதற்கு தகுந்த மாதிரி கருமாக்கள் அமையும். ஒரு நாள் நல்ல சுபபாதமான உணவு, மகிழ்ச்சி, பணம் இருக்கிறது, மறுநாள் இருக்கிறதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இறைவன் ஒவ்வொரு அசைவுகளும் சித்தர்கள் நாவிலிருந்து வர சொல்லுகின்றார்கள். அப்போ பசின்னு வந்தா சாப்பிடணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை எப்படி இருக்க வேண்டுமா? பசி வந்தா தண்ணி எடுத்து எப்படி குடிக்கிறோம், அதுபோல தினம்தோறும் சித்தர்களை நினைக்க வேண்டும். நீங்க இல்லை என்றால் நாங்கள் இந்த உலக வாழ்விலே இன்பம் பெற்றிருக்க முடியாதுன்னு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பித்துருக்களை நினைத்து அவர்கள் திருவடியில் கொடுப்போம். சித்தர்களின் திரு அருளை பெற்று வாழ்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்